நம்ம மனுஷன் அன்றாட வாழ்க்கைக்கு நம்மளை யார் வந்து ஆட்டி வைக்கிறாங்க? பஞ்சபூதம். நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லிட்டேன்னா சரி, சந்தோஷம். இப்போ பஞ்சபூதம் நம்ம ஆட்டி வைக்கிறதுங்களா? ஆன்மீகத்தில் எந்த பூதம் முதலிடத்தில் இருக்குது? நெருப்பு. ரைட், ஓகே, நெருப்பு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐந்து கோணம் வரையணும். சொல்லிடுறேன், தெளிவாக கேட்டுங்க. இதை நீங்கள் போய் பண்ணி போகணும். 5 கோணம் வரைஞ்சி நீங்கள் தீட்சை கொடுக்குற மாதிரியா இருந்தால் 5 கோணத்தில் நீங்கள் ஒரு பூஜைக்கு நீங்கள் என்னென்ன பயன்படுத்துவீங்க? எப்படி நீங்கள் அக்னியை நீங்கள் உருவாக்குவீங்க? விளக்கு ஏற்றுவீங்க 1, பத்தி கொளுத்துவீங்க 2, கற்பூரம் ஏற்றுவீங்க 3, 4 ஊதுவத்தி ஏற்றுவீங்க, மெழுகுவத்தி ஏற்றுவீங்க. அதான் மெழுகுவத்தி ஏற்றுவீங்க. 5வது என்ன பண்ணுவீங்க? யாகம் பண்ணுவீங்கள்ல. விளக்கு, யாகம், கற்பூரம், பத்தி, மெழுகுவத்தி. சரிங்களா? 5 கண்டிப்பாக நீங்கள் 5 கண்டிப்பாக நீங்கள் வணங்குவீங்க. வணங்காமல் இருக்க மாட்டீங்க, வணங்க தீரணும். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் இந்த 5ல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றினாலும் சரி, பகவான் வந்துடுவார். அந்த பகவானை நீங்கள் வந்து கூப்பிடும் பொழுது, ஏன்னா பஞ்சபூதத்தில் அக்னி மட்டும்தான் உங்களால் உருவாக்க முடியும். புரிதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்னியை மட்டும்தான் உங்களால் உருவாக்க முடியும். மிச்சம் உருவாக்க முடியுமா? அதனால் ஃபஸ்ட்டு மனிதரால் உருவாக்குனது நீங்கள் உங்கள் மாந்திரியத்தில் நீங்கள் உருவாக்குறது அக்னி. அப்போது எப்பவுமே சரி, ஃபஸ்ட்டு இடத்துல நீங்கள் அக்னி தீட்சை தான் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுதான் முதல்ல இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது 5 கோணம் வரைஞ்சிட்டு பிறகு 5 கோணத்துலேயும் இந்த ஒவ்வொரு நான் சொன்ன பொருளை ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் ஒவ்வொரு கோணத்துலையும் பொருளை வச்சிடணும். வச்சுட்டு தெளிவாக கேளுங்க. சிவனை வணங்கணும், காளி, முருகப்பெருமான், இவங்க 3 வேணியும் வணங்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அக்னியை கொளுத்தும் போது அக்னி வடிவமாக இருந்தவர் சிவன், கால வைரவர் 1. சரிங்களா? அது அக்னி வடிவமாக வர்றது காளி. அக்னி வடிவமாக வந்து அதாவது சரவணன், முருகன். இப்போது நீங்கள் வந்து யாருன்னா நீங்கள் ஏழை அனுப்புகிற மாதிரியா இருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் நீங்கள் நான் சந்தர்ப்பம் பண்ணிவிட வைப்பேன். நான் இப்போ சந்தர்ப்பம் பண்ணிவிடுவேன், சத்தியவாக நான் கொடுத்துருவேன். சரிங்களா? சத்தியவாக கொடுத்துட்டு பிறகு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து யாகம் செய்தாலும் சரி, அல்லது விளக்கே கொளுத்தினாலும் சரி, நீங்கள் ஊதுவத்தி போட்டாலும் சரி, மெழுகுவத்தி போட்டால் எந்த போட்டாலும் சரி, அந்த 5 பொருளை வச்சு நான் சந்தர்ப்பம் பண்ணுறேன் பார்த்தீங்களா? நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி எந்த ஒரு பூஜை வேணால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அடுத்தோடனே அக்னியை கொளுத்திட்டு நீங்கள் எந்த ஒரு பூஜை வேணால் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு கேரண்டியாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? கேரண்டியாக கொடுக்குறேன். நான் 5 நாளில் அந்த பூஜை வெற்றி நான் கேரண்டியாக நான் கொடுக்குறேன். ஆனால் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லணும். நான் சொல்கிறபடி தான் சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். நீங்கள் ஆனால் எந்தெந்த பொருளை நான் கொடுக்கணும், அந்த பொருளை நீங்கள் திருப்பி அங்கிட்ட கொடுக்கணும். நான் திருப்பி உங்கள்கிட்ட கொடுப்பேன் நான். சரிங்களா? நான் கொடுக்குற பொருளை தான் நீங்கள் நான் கொடுத்த பொருள் மாரி தான் நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். சரிங்களா? நான் விளக்கு கொடுப்பேன், அதே போல் நீங்கள் விளக்கு வச்சு பூஜை பண்ணணும். நான் எப்படி நான் யாகத்தில் நான் பண்ணுறனோ அதே போல் நீங்கள் யாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்படி நான் மெழுகு நான் பயன்படுத்தணும், அதுபோல் நீங்கள் மெழுகு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பத்தி எப்படி நான் பயன்படுத்தணும். சரிங்களா? அந்த 5 பொருளும் சரி கரெக்டாக பயன்படுத்தணும். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படின்னா, அக்னி பகவான், அதாவது சிவனையும் முருகனையும் காளியும் வர வைத்து, சூரிய பகவானை வர வைத்து நான் சத்தியவாக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு நான் சத்தியவாக்கு கொடுத்துருவேன், சத்தியமணி கொடுப்பேன். சரிங்களா? இப்படி கொடுக்கும்பொழுது உங்களை வர வைத்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி, என் சிஷியர்களுக்கு வெற்றி ஆகணும்.
நான் இந்த அக்னி மூலயமாவும் சரி அந்த வத்தி ஊதுவத்தி கற்பூரம் இது எல்லாத்தையும் சத்தியம் கொடுத்துருவோம் கையில். நீங்கள் சத்தியம் வாங்கிக்கணும், என் கையில் சத்தியம் வாங்கிக்கணும். அப்போது நீங்கள் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி இதை வைத்து பயன்படுத்துனீங்கன்னா வெற்றி ஆகும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் யாருன்னா சொல்லித்தர மாதிரியாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கையில் மட்டும் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் சரி இந்த கையில் மட்டும் கொடுக்கக்கூடாது. லக்ஷ்மி கை, லக்ஷ்மி கை இது. ஆமாம், இந்த கையில் மட்டும் கொடுக்கக்கூடாது. தீட்சை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது நீங்கள் யாருன்னா நீங்கள் எழுதி கொடுக்குறதாலும் சரி, இதை இந்த கையில் மட்டும் கொடுத்துடக்கூடாது, உங்கள்கிட்ட விலகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்திரம் சொல்கிறேன், எழுதிங்க.